கைசி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பவித்ரா சிவகுமார். திருமதி அஜிதா ஆக்னல் விஜயோட காரை வழிமுறை செய்யவங்களை பத்தி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோல முழு விவரமா பேசியிருக்கோம். அவங்க இன்னைக்கு தற்கொலை முயற்சியில ஈடுபட்டிருக்காங்க. இந்த தற்கொலை முயற்சியோட பின்னணி என்ன அப்படின்றது குறித்து தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். லொகேஷன்ல பிளாட்ஸ் வாங்கி ஸ்மார்ட்டா இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் ராகாவின் எம்எஸ்கே மெகா சிட்டி தான். தக்கோலம் அருகிலப்பாடியில் இருக்கும் இந்த பிளாட்ஸ் 600 ஸ்கொயர் ஃபீட்டே வெறும் 4 லட்சத்துல இருந்து தொடங்கலாம். சிஎம்டிஏ அண்ட் ரெடா அப்ரூவ் பெற்ற இந்த பிளாட்ஸ்க்கு மிக அருகாமையிலேயே தக்கோலம் ரயில்வே ஸ்டேஷன், எக்ஸ்பிரஸ் ஹைவே, நேஷனல் ஹைவேன்னு எல்லா வசதியுமே இருக்கு. அவ்வளவு ஏன் கூடிய விரைவில் பரந்தூர் ஏர்போர்ட்டே வரப்போகுதா? அப்புறம் என்ன யோசனை? இன்னைக்கே முன்பதிவு செய்ய திரையில் தெரியும் எண்ணை தொடர்பு கொள்ளுங்க. தூத்துக்குடியில ஆளும் கட்சியினரை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய மிக தைரியமான ஒரு பெண்மணியா பார்க்கப்பட்டவங்க தான் தாவேகாவை சேர்ந்த அஜிதா ஆக்னல். இவங்க மாவட்ட பொறுப்பாளர்னு சொல்லி தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டு தாவேகாவுல பல களங்கள்ல இறங்கி பல வேலைகளை இறங்கி செஞ்சாங்க. ஒரு நன்மதிப்பும் இவங்களுக்கு தூத்துக்குடியில இருக்கிறதா சொல்லப்படுது. மற்றொரு பக்கம் பாத்தீங்கன்னா அது நன்மதிப்பல்ல, அது வந்து மிரட்டல், பயம் தான். இவங்களுடைய அண்ணன் வந்து இப்போ திமுகவுல இருக்காரு. அவர் வந்து முன்னாடி விஜயோட நற்பணி மன்றத்துல, ரசிகர் மன்றத்துல இருந்தாரு. அவர் விட்டுட்டு போன பொறுப்பு அஜிதா அவங்க தொடர்ந்தாங்க. விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா அஜிதாவின் அண்ணன் திமுக பக்கம் போனதால அவர் விட்டுட்டு போன அந்த பதவியை தான் வந்துட்டு அஜிதா அவர்கள் தொடர்றாங்க. அவங்களுடைய அண்ணன் திமுகவுல இருக்கிறதுனால இவங்களை எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு எல்லாரும் பயந்துதான் இவங்களுக்கு கட்டுப்படுறாங்க அப்படின்ற ஒரு தகவல் பேசப்பட்டு இருக்கு. இன்னும் ஒரு சிலரோ வந்து அவங்க தூத்துக்குடியில மிக ஒரு திறமையான பெண் ஆளுமையா இருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்துக்காக 2 வருஷமா கடுமையா உழைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல தமிழக வெற்றி கழகத்துல 120க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட்டதுக்கு அப்புறம் கூட திருமதி அஜிதா ஆக்னல் அவர்களுக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு வழங்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விரக்தியில இருந்திருக்காங்க. இவங்க ஒரு கட்டத்துல வந்து நம்ம விஜய் அவர்களே கேள்வி கேட்டலாம், எதனால தனக்கு பதவி வழங்கல அப்படின்னு சொல்லிட்டு பனையூர் அலுவலகத்துக்கு வந்த போதுதான் விஜய் அவர்களுடைய காரை வழிமறித்த அந்த சம்பவம் நடந்திருந்தது. அது குறித்து நம்ம கடந்த காணொலியில பேசியிருந்தோம். அப்பொழுதும் தலைவர் விஜய் அவர்கள் அவங்கள இறங்கி கூட சந்திக்காம அவங்கள மோதி தலைவர் விஜய் அவர்கள் அலுவலகத்துக்குள்ள சென்ற அந்த காட்சிகளை கூட நம்ம ஊடகங்கள்ல பார்த்திருந்தோம். அதை தொடர்ந்து எனக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பனையூர் அலுவலகத்திலேயே சுற்றி வந்து அவங்களுடைய ஆதரவாளர்களோட அஜிதா அவர்கள் போராட்டத்துல கூட ஈடுபட்டிருந்தாங்க. அந்த போராட்டத்திலும் ஊடகத்தினரிடம் அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, நான் உயிர் போகும் வரை, உயிர் மூச்சு இருக்கும் வரை தமிழக வெற்றி கழகத்துலதான் இருப்பேன் அப்படின்னு, எனக்கு வந்து ஒரு உரிய நியாயம் கிடைக்கணும். நான் இந்த பணியை ரொம்ப சிறப்பா செய்திருக்கேன். தூத்துக்குடியில இருக்கக்கூடிய எதிர்கட்சி பெண் ஆளுமைகளுக்கு நான் ஒரு சிம்ம சொப்பனமா இருப்பேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசியிருந்தாங்க. இருப்பினும் எனக்கு பதவி வழங்காததுதான் எனக்கு அதிருப்தியா இருக்கு. இதற்கு நியாயம் கிடைக்கணும், தலைவர் அவர்களை நேரில் சந்தித்து பேசணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. தாவேகாவின் நிர்வாகிகளான ராஜ்மோகன் ஆகட்டும், சிடிஆர் நிர்மல்குமார் எல்லாம் அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினப்போ கூட அஜிதா அவர்களுக்கு வந்து அதுல உடன்பாடு எட்டாததுனால நான் வந்து தலைவர்கிட்டதான் பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு ரொம்ப பிடிவாதமா இருந்தாங்க. அவங்களுடைய போக்கு குறித்த நிறைய விமர்சனங்கள் எழுந்தது. என்னன்னா, ஆதரவாளர்களுடன் பனையூர் அலுவலகத்தை வந்து மிரட்டி பாக்குறாங்க, தலைவர் அவர்களுக்கே வந்து இவங்க அச்சுறுத்தல் விடுறாங்க, விஜயோட ஒரு கட்டத்துல உச்சமா வந்து விஜயோட உயிருக்கே அஜிதாவால ஆபத்து இருக்கு அப்படின்ற அளவுக்கு ஊடகங்கள்ல பேசப்பட்டு இருந்தது. இதற்கு காரணம் என்னன்னா, அஜிதாவின் அண்ணன் திமுகவுல இருப்பதால அந்த இன்ஃபுளுன்ஸை பயன்படுத்தி இவங்க வந்து அதிகமான ஆதரவாளர்களை கொண்டு வந்து விஜயை மிரட்டுறாங்க அப்படின்லாம் சொல்லப்பட்டிருந்த சூழல்ல இன்னைக்கு தற்போது ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஜிதா தற்கொலைக்கு முயன்றிருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸ் தான். தற்கொலைக்கு முயன்று விபரீத முடிவால அவங்க ஹாஸ்பிட்டல்ல அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைகள் அளிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு நியூஸ் வருது. இதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, அதாவது அந்த பனையூர் அலுவலகத்துல பதவி வழங்காத இவங்க பிரச்சனை பண்ண அந்த கடந்த 3 நாட்களாவே இவங்க வந்து சரியா சாப்பிடாம அந்த ஒரு அதிருப்தியில ஒரு டிப்ரெஷன்ல இருந்ததா சொல்லப்படுது. இந்த டிப்ரெஷனுக்கு மிக முக்கிய காரணம் என்னன்னா, இந்த பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்க சமயத்துல பலரும் தமிழக வெற்றி கழகத்துல இருக்கக்கூடிய பலரும் கூட இவங்க வந்து திமுகவின் கைகூலி, அண்ணன் திமுகவுல இருக்கிறதுனால அந்த ஒரு பாசத்தை இவங்க இங்கு காட்டுறாங்க, விஜயை வந்து சீண்டி பாக்குறாங்க, ஆதரவாளர்களை வைத்து மிரட்டுறாங்க அப்படின்லாம் சொன்னதன் காரணமா
தாவேகாவிற்காக கடுமையா உழைத்த தன்னை திமுகவின் கைக்கூலி அப்படின்னு பலரும் விமர்சித்ததால இதனால டிப்ரெஷன் ஆன அஜிதா கடந்த 3 நாட்களா சாப்பிடாம இருந்தாங்கன்னு சொல்லப்படுது. முதல்ல வந்து இவங்கள அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சிறிய மருத்துவமனைக்கு கொண்டு செஞ்சிருக்காங்க அவங்களுடைய குடும்பத்தினர். இந்த தகவலை அறிந்து பல ஊடகங்களும் அவங்களோட குடும்பத்தினரை அழைத்து என்ன ஆச்சு அவங்களுக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க கடந்த 3 நாளா சாப்பிடல, டிப்ரெஷன்ல இருந்ததுனால மயங்கி விழுந்துட்டாங்க, அதன் காரணமா ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம் அப்படின்ற ஒரு சின்ன தகவலை தான் அவங்களோட குடும்பத்தினர் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து அங்க சிகிச்சை பெற முடியாம, அதாவது அங்க இருக்க டாக்டர்கள் வந்து இதை பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டு போய் பார்க்கணும் அப்படின்னு சொன்னதன் காரணமா தூத்துக்குடியில இருக்கக்கூடிய பிரதான மருத்துவமனை மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு அஜிதா இடமாற்றம் செய்யும் பொழுதுதான் பிரச்சனை கொஞ்சம் சீரியஸா இருக்கு, கொஞ்சம் விபரீதமா போயிட்டு இருக்கு, என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர்களிடம் தொடர்பு கொண்டு ஊடகங்கள் தொடர்ச்சியா அவங்களை கேட்டறியும் பொழுதுதான் அவங்களுடைய கணவர், அதாவது ஆக்னந்த் இருக்காங்கல்ல அஜிதாவின் கணவர், அவர் தான் சொல்லியிருக்காரு அவங்க வந்து டிப்ரெஷன்ல நிறைய தூக்க மாத்திரைகளை முழுங்கி இருக்காங்க அப்படின்னு ஒரு தகவலை சொல்லியிருக்காரு. எதனாலன்னா தன்னை திமுக கைக்கூலின்னு ஆதரவாளர்கள் தமிழக வெற்றி கழகத்துல இருக்கக்கூடிய தன்னோட பணிபுரிந்தவர்களே சொல்லும் பொழுது அதை தாங்க முடியாம அவங்க பல தூக்க மாத்திரைகளை சாப்பிட்டு இப்போ இந்த நிலைமையில இருக்காங்க அப்படின்னு ஒரு தகவலை ஊடகங்களுக்கு அஜிதா ஆக்னருடைய கணவர் அவர் தெரிவிச்சிருக்காரு. இதற்கும் இப்ப இவங்களுடைய இந்த தற்கொலை முயற்சிக்கும் தமிழக வெற்றி கழகத்தினரும் சரி, சோசியல் மீடியால வரக்கூடிய விமர்சனங்களும் எப்படி இருக்குன்னா, இவங்க விஜயை பிளாக்மெயில் செய்யறாங்க, விஜய் வந்து மிரட்டி பாக்குறாங்க. முதல்ல வந்து தன்னோட ஆதரவாளர்களோட வழிமுறைக்கு பார்த்தாங்க, அதற்கு விஜய் ஒத்துப்பட்டு வராததுனால சாவது போல ஒரு நாடகம் ஆடுறாங்க அப்படின்னு பல விமர்சனங்களை முன் வச்சுட்டு இருக்காங்க. நமக்கும் இதை பார்க்கும் பொழுது அவங்க வழிமறைத்த அந்த செயல், இப்போ ஒரு தலைவர்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னா நேரடியா அவங்க வந்து அவரை பார்ப்பதற்கான அனுமதி வாங்கி நேரடியா உட்கார்ந்து பேசலாம். அதை தவிர்த்து தன்னுடைய ஆதரவாளர்களுடன் அந்த தலைமை அலுவலகத்துக்கு போய் ஒரு தலைவரின் காரை வழிமறைத்து சரியான செயலா இல்லை அப்படின்னு தான் நம்மளும் சொல்லியிருந்தோம். அதை தொடர்ந்து இந்த சூசைட் முயற்சி அப்படின்றது இப்போ இவங்களுக்கு வந்து ஒரு சிறந்த பெண் ஆளுமை, திறமையானவங்க அப்படின்னு சொல்லப்படுறதுக்கான காரணமே இவங்க திறமையா அங்க இருக்கக்கூடிய ஆளும் கட்சியை சேர்ந்த காவல்துறையினரை அங்க வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணா கூட நீங்க ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு அவங்களை எதிர்த்து மிக துணிச்சலா கேள்வி கேட்கக்கூடியவங்க அப்படின்றதுனாலதான் இவங்களை வந்து மிக திறமையான பெண் ஆளுமைன்னு அங்க பார்க்கப்படுது. ஆனா இவ்வளவு திறமையா இருக்கக்கூடிய துணிச்சலான ஒரு பெண் சாகும் முடிவை எடுக்கிறது எதுக்காக? இது விஜயை மிரட்டி பார்க்கும் ஒரு செயல் தானே அப்படின்னு பலருக்கும் பல கேள்விகளை எழுப்பியிருக்கு. இருந்தாலும் தன்னுடைய கட்சிக்காக 2 வருஷமா கடுமையா உழைச்சிருக்காங்கல்ல அஜிதா, அவங்க வந்து இப்ப உயிருக்கு போராடிட்டு இருக்க இந்த சூழல்ல அவங்கள விஜய் அவர்கள் நேரடியா ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்கணும் அப்படின்றதுதான் சிறந்த ஒரு மனிதாபிமானமிக்க செயலா இருக்கும். ஆனா விஜய் அவர் அதை செய்வாரா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. ஏன்னா விஜய் அவர்கள் பனையூர் அலுவலகத்துக்கு வரும்பொழுதே தன்னுடைய ஆதரவாளர்கள் மூலமா விஜயின் காரை வழிமறைச்சாங்க அஜிதா. இப்ப அவங்களோட உயிருக்கே ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு, அதுவும் தமிழக வெற்றி கழகத்துல ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு குழப்பத்தால அவங்களுக்கு உயிருக்கு ஒரு ஆபத்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னும் பொழுது விஜய் அவர்கள் அங்க போறது சரியான சாதகமான சூழலா இருக்குமா? அஜிதாவுடைய அண்ணன் வேற திமுகல இருக்காங்க, அதை பயன்படுத்தி விஜய் அவர்களுக்கு ஏதாவது தாக்குதல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அவர் போறதும் கேள்விக்குறியா இருக்க சூழல்ல விஜய் போய் பார்த்து ஆக வேண்டும் அப்படின்றது பலருடைய கோரிக்கையாகவும் இருக்கு. அஜிதாவுடைய இந்த செயலுக்கு பலரும் ஆதரவும் எதிர்ப்பும் தெரிவிச்சிட்டு இருக்க சூழல்ல உண்மையா உழைச்சிருந்தா கட்சியில இப்போ எந்த இடமா இருந்தாலும் உண்மையான உழைப்புக்கு நிச்சயமா பலன் இருக்கும். அதுக்காக இப்படி பண்ணி அதை வந்து உறுதிப்படுத்தணும், ப்ரூவ் பண்ணும் அப்படின்ற எந்த அவசியமும் கிடையாது. துணிச்சலான பெண்களும் சரி, துணிச்சலான எந்த நபராக இருந்தாலும் தற்கொலை எதற்கும் தீர்வு இல்லை அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கணும். விஜய் அவர்கள் அஜிதாவை நேரில் சென்று மருத்துவமனையில பார்ப்பாரா? பார்த்தால் அவருக்கு ஏற்பட போகும் விளைவு என்னவா இருக்கும்? அவர் பார்க்கலாமா வேண்டாமா? அஜிதாவின் இந்த செயல் குறித்த உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இதே போன்ற மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பவித்ரா சிவகுமார். பிரைம் லொகேஷன்ல பிளாட்ஸ் வாங்கி ஸ்மார்ட்டா இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் ராகாவின் MSK மெகா சிட்டி தான். தக்கோலம் அருகிலப்பாடியில் இருக்கும் இந்த பிளாட்ஸ் 600 ஸ்கொயர் ஃபீட்டே வெறும் 4 லட்சத்துல இருந்து தொடங்கலாம். CMDA அண்ட் ரெடா அப்ரூவ் பெற்ற இந்த பிளாட்ஸ்க்கு மிக அருகாமையிலேயே தக்கோலம் ரயில்வே ஸ்டேஷன், எக்ஸ்பிரஸ் ஹைவே, நேஷனல் ஹைவேன்னு எல்லா வசதியுமே இருக்கு. அவ்வளவு ஏன் கூடிய விரைவில் பரந்தூர் ஏர்போர்ட்டே வரப்போகுதா? அப்புறம் என்ன யோசனை? இன்னைக்கே முன்பதிவு செய்ய திரையில் தெரியும் எண்ணை தொடர்பு கொள்ளுங்க.